ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்ல வந்து தி காமன் மேன் சொல்லி ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஷோவில் வந்து நடக்கிறது எல்லாமே ஃபேராக தான் நடக்குதுன்னு கேட்டால் சத்தியமாக இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன மாறணும்? கஷ்டப்பட்டு எனக்காக விளையாடுற இந்த கேம் எனக்காக தான் வந்தேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா சிங்கிளாக தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலை வந்து வெளிப்படுத்தி சொல்கிறாரு. அப்போ வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, ஸோ நான் தான் ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆரி, ஓவியா, மாயா, ராஜு இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல் பயோடேட்டா இருக்கு. Are you playing victim? ஒரு victim card play பண்ண மாதிரி இருக்கா? ப்ளே பண்ணுறது. I mean ஒரு victim-ஆ நினைக்கிறீங்களா நீங்க உங்களை? புரியுது. விக்டிம் கார்டு, அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. உங்களோட கஷ்டம், உங்க பிரச்சனை, அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்காக வாய்ப்பு கொடுங்க. ஃபீலோட விளையாடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அன்பேராக இருக்குது. ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட சுச்சுவேஷன் சொல்கிறப்ப நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னாலும் சரி, ஆனால் நீங்கள் வந்து ட்ராமா பண்ணுறீங்க, இது வந்து டிஆர்பியாக நீங்கள் பேசுறீங்க, இதை வச்சு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி சொல்லி அவங்கள நிறைய கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்காக நான் வாய்ப்பு கேட்குறேன். Let's hear it from the judges for the results. நானே வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஷோக்கு உங்களோட மக்களான உங்களோட எதிர்ப்பு என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு யாரோட எவிக்ஷன் வந்து யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. பாய் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாலையும் யூடியூபையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.